ஹாய் நண்பர்களே, வாட் இஸ் கோட் 95 கோட் 95 பார்ட் 3ல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்ல போகிறாங்க. கடைசியாக என் அனுபவத்தை சொல்கிறேன், கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். எங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்கோம், எப்படி வரணுன்றதை சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். பாய். அப்புறம் சிங்கம் வந்து இப்போ கோட் 95 பற்றி அவரோட அனுபவத்தை சொல்ல போகிறாரு. வர்றவங்க என்ன தப்பு பண்ணலாம், பண்ணக்கூடாது, எது பண்ணால் ஜெயிக்கலான்றதை பற்றி சொல்ல போகிறாரு. தலை, உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் ராஜேஷ். எந்த ஊர்? சிதம்பரம். கோட் 95க்கு வர்றவங்க என்ன தப்பு பண்ணக்கூடாது, எது பண்ணால் ஜெயிக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்கள் அனுபவம், ஒரு அட்வைஸாக எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, கோட் 90 பாஸ் பண்ணணுன்னா, கோட் 95 பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் அங்கே ப்ரிப்பராக இங்கிலீஷ் பழகுங்க. இங்கே வந்து பழகணும், இங்கே வந்து கற்றுக்கணும், இங்கே தான் வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வராதிங்க. நிறையா இங்கிலீஷ் அங்கே படிங்க, இல்லை வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, அதில் எடுத்துக்கங்க. அப்படியும் இல்லைனாக்கா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாரி எங்கேயாச்சும் போய் கற்றுக்குங்க. தயவு செய்து இங்கிலீஷ் மஸ்ட்டு. இங்கிலீஷ் இருந்தால் தான் கோட் 90 பாஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எழுதுனீங்களா எக்ஸாம்? நாங்கள் 10 நாளாக வந்து எங்களுக்கு எக்ஸாமோட பேப்பர் மாறணும், அதாவது சிலபஸ் கொடுத்தாங்க, ஒரு பெரிய புக்கு உள்ள சைஸ் புக்கு. அதில் ஃபுல்லாக படித்து ப்ரிப்பேர் ஆகி அதுக்கப்புறம் டெஸ்ட்டுன்னு வச்சு 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி 11ஆம் நாள் 76 மார்க் எடுத்திருக்கேன் நான். 100க்கு ஒரு 100க்கு 76. ஆனால் பாஸ் மார்க் வந்து 100க்கு 60 எடுத்தால் பாஸு. ஆனால் 60 எடுக்கணுன்னா நான் மொதல் நாள் 20 எடுத்தேன், அடுத்த நாள் 45 எடுத்தேன், அடுத்த நாள் 50 எடுத்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி எடுத்தேன். ஆனால் மஸ்ட்டு இங்கிலீஷ் கற்றுக்குங்க. யூரோப்பு போனால் போதும், இங்கே இறங்கினா போதும், ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம ஓட்டி பொழைச்சிக்கலாங்கிற வாய்ப்பு இங்கே கிடையாது. அந்த கம்பெனிக்கு அவன் டிஆர்சி கொடுக்கணுன்னா, அவன் ஒர்க் பெர்மிட் கொடுக்கணுன்னா கோட் 95 இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அந்த கோட் 95 எடுக்கணுன்னா இங்கிலீஷ் வேணும். இங்கிலீஷ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இதில்? நான் 10வது ஃபெயிலு. 10வது ஃபெயிலு. அவர் வந்து தன்னோட அனுபவத்தை சொல்கிறாரு. நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ஆரம்ப கிளாஸில் நான் உன்னோட உங்கள் கூட இதெல்லாம் பார்த்தேன், சிரமப்பட்டீங்க. நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது இங்கிலீஷ் கிளாஸ் ப்ரிப்பேராக வந்தீங்களா, ப்ரிப்பேர் இல்லாமல் வந்தீங்களா? இல்லை, நான் ஊர்லேருந்து வரும்போது அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் இல்லை. எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், எழுத தெரியும், ஆனால் அந்த அர்த்தங்கள்லாம் எனக்கு சரியாக புரிஞ்சுக்க. அதுக்கு வந்து இங்கே வந்து அதுக்கு கஷ்டப்பட்டீங்களா? இங்கே வந்து பயங்கர கஷ்டப்பட்டேன். 10 நாள் பயங்கர கஷ்டம். தூக்கம் இல்லை, நைட்டு தூக்கம் இல்லை, பகல் தூக்கம் இல்லை, சரியாக சாப்பாடு இல்லை, காலையில் டிஃபன் கிடையாது. ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம், அதோட வந்து டிஃபன் முடிஞ்சிடும். அப்புறம் ஏதோ போட்டு தயிர் கீரை போட்டு கிண்டி கிளாஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். 10 நாளும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தது கிடையாது. அவ்வளோ அந்த அளவு கஷ்டம். கோட் 95 கூட சொல்லி வந்த சிலபஸ் எல்லாம் டிரைவர்களுக்கு அவசியமான சிலபஸா இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம்? அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே டிரைவருக்கு சம்மந்தப்பட்டது மட்டும்தான். எப்படி வண்டி ஓட்டுறது, எப்படி டைமை கீப்பப் பண்ணுறது, எப்படி டேக்கோகிராஃபை யூஸ் பண்ணுறது, கோட் 95 ட்ரைனிங்னா என்ன, அதுக்கான அர்த்தங்கள் என்ன, எந்த வழியாக போனால் என்னென்ன வண்டி எடுத்துகிட்டு போகணும், உணவு வண்டி எடுத்துகிட்டு போனால் அதுக்கு சம்மந்தப்பட்டது எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிற, கெமிக்கல் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு சம்மந்தப்பட்டது எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது தான் அதோட சிலபஸ். அதனால் அது எல்லாமே இங்கிலீஷில். ஊரில் மாரி தான் நெட்டு கட்டுறது, போல்ட்டு போடுறது, ஆயில் மாற்றுறது, ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஹெல்ப் எல்லாம் இங்கிலீஷில் வரும். கூலண்ட் ஆயில் மாற்றுறது எல்லாம் இங்கிலீஷ், ஸ்பார்க் பிளக் மாற்றுறது எல்லாம் இங்கிலீஷில் வரும். ஆனால் அதை கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். இங்கிலீஷ் மஸ்ட்டு. தயவு செய்து இங்கிலீஷ் கற்றுட்டு வாங்க, எல்லாரும் பாஸ் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக கோட் 95 பாஸ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ட்ரக்கர்ஸ் கிளப் டீம் சார்பா. ஓகே. ராஜேஷ் ராமு சிதம்பரம் அவர் வந்து பேசுனதை கேட்டிங்க. இப்போ எங்கள் பேட்சில் பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர், நண்பர் ஒருத்தர், அவங்க ஊர் பேர் சொல்லிவிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் பேர்? என் பேர் மாரிமுத்து, ஊர் முத்துப்பேட்டை. உங்கள் பேர்? என் பேர் அஜித் குமார், சிவகங்கை. வயசு? வயசு 26. உங்களுக்கு வயசு? என் வயசு 39. நீங்கள் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு? ஆமாம், கல்ஃப். இப்போ யூரோப்பில் எங்கே இருக்கீங்க, எந்த நாட்டுக்கு வந்தீங்க? வந்தது ஹங்கேரிக்கு. எக்ஸாம் எழுத வந்து ஸ்லோவேனியா. உங்களுக்கு 9 பிஃபோர் லைசன்ஸா? 9 பிஃபோர். ஓகேங்களா. இவரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். உங்களுக்கு கோட் 95 எப்படி இருந்துச்சு, நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்தீங்க, கஷ்டமாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா, எது பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம வியூவர்ஸும் பார்க்குறவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க, அவரை சொல்லுங்கள். அதாவது மெயினாக வந்து இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சு படித்து எழுத தெரிஞ்சாலும் வந்தால் ஈஸியாக இருக்கும். சரி. மற்றபடி இங்கிலீஷ் படிக்க தெரியும், எழுத தெரியும் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது அர்த்தம் புரியாதவங்களா இருந்தால்? அர்த்தம் புரியாதவங்க தான் ரொம்ப கஷ்டம். அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எழுதணும், படிக்கணும், அந்த மாதிரி வந்தால் ஈஸி. ரொம்ப ஊர்லேருந்து வரும்போது என்ன தயார் பண்ணிட்டு வரணும் அவங்க? ஊர்லேருந்து வரும்போது கம்பல்சரி அதான் இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரியணும். சரி. எழுத தெரியணும், படிக்கவும் தெரியணும், எழுதவும் தெரியணும், பேசவும் தெரியணும். நம்ம வெளியில் போகலாம், நம்ம இங்கே வந்து சர்வே பண்ண முடியும். சரி, ஓகே. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லெஃப்ட் சைட் சரிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 கிலோமீட்டர் ஓட்டிருப்பீங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சரிங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு தம்பி பேர் அஜித் குமார் சொல்லியிருப்பாப்ல, வயசு 26, சிவகங்கை. உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நீ என்ன எதிர்பார்த்து வந்தா அதே போல் இருந்துச்சா? இல்லை, நான் எதிர்பார்த்து வந்தது வேறு. சரி. அப்படியே உல்டாவாக இருந்தது, அப்படியே மாறி இருந்தது. சரி.
எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆ படிக்கல கொள்ளல இங்கே அசால்ட்டாக ஊரில் தெரிஞ்சுட்டேன். எல்லாம் சொல்கிறது மாதிரி வரலாம், யூரோப்புக்கு வரலாம். ஊரில் வந்து நீ இங்கிலீஷ் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு வந்தியா பண்ணாமல் வந்தியா? இது இங்கிலீஷ் ட்ரைனிங் எதுவும் பண்ணலை நான். ஆனால் இங்கே வந்து உனக்கு அதனால் கஷ்டப்பட்டியா ஈஸியாக இருந்துச்சா? எனக்கு படிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடிஞ்சது. சரி அதனால் எனக்கு ஓகேயாக இருக்குது. சரி, எத்தனை நாள் மொத்தம் மொத்தம் 10 நாள் 11 நாள் கிளாஸ் நடந்துச்சு? 11 நாள். எத்தனை மார்க் எத்தனை? 100க்கு வந்து 100க்கு 87 மார்க். 87 மார்க். நல்லா குட் மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள். நண்பர்களே, அடுத்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிவிட்டு அதை பின்னாடி அட்டாச் பண்ணிட்டு ஒரே வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பேட்ச் மேட்ஸ் கோட் 95 பற்றி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அதே தான் நானும் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். கோட் 95னா நம்ம சேனலில் ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு முரளி சார், சேலம் முரளி சார்கிட்ட அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் போட்டிருப்பேன் வீடியோ. கோட் 95னா ஒன்றும் பெருசாக வந்து பயப்படுற ஒரு சமாச்சாரம் கிடையாதுங்க. கோட் 95ன்றது யூரோப்பியன் நேஷ்னல் ஹைவேஸில் ஒரு வண்டி ஓட்டுற ஒரு ஹெவி வண்டி டிரைவருக்கு என்னென்ன நாலேஜெல்லாம் இருக்கணும், இங்கே உள்ள ரோடை பற்றி தெரியணும், வண்டியை பற்றி தெரியணும், பில்ஸு டாக்குமெண்ட்ஸை பற்றி தெரியணும், இங்கே உள்ள ரூல்ஸ் எல்லாம் என்னன்றது தெரியணும், லோடு ஒரு இடத்துல ஏற்றி செங்கன் ஷோன்லேருந்து 29 கண்ட்ரிக்குள்ளேயே ஓட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அவுட் ஆஃப் செங்கன் நான் EU மெம்பர் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதையும் தாண்டி போனால் என்ன பண்ணணும், எப்படிலாம் லோடிங் மெயின்டைன் பண்ணணும், பெரிஷபிள் குட்ஸு அப்படின்றத எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த டிரான்ஸ்போர்ட்டை, கெமிக்கல் பேரல்ஸ் ADR குட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இப்படி ஒன்றுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், வண்டியில் இப்போ யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வந்து பேக்கேஜிங் ஸ்டைல் இருக்குது, அது எதுக்கு யூஸ் ஆகுது, இப்படி இன்ச் பை இன்ச்சாக ஒரு டிரைவருக்கு அந்த லோடிங் அன்லோடிங்கை பற்றின விஷயத்தை யூரோப்பியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு சேர்த்து சொல்லித்தரது தான் கோட் 95. ஒரு சிலர் ஏன் அதை பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஒரு விதம் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனால் ஒரு வண்டி, ஒரு லோடு வண்டி இதை பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்லாங், அந்த கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஸ்லாங்ன்றது இருக்குல்ல, அதை பற்றின ஐடியா இருக்காது. ஆனால் இங்கிலீஷ் தெரியும், அவங்களால இந்த சப்ஜெக்டை புரிஞ்சிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு நல்லா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு, கார்கோ லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாது. இப்படி 2 கேட்டகரியில் உள்ளவங்களால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியல. ரெண்டுத்துலேயும் ஒரு 50% நாலேஜ் இருக்கிறவங்களால கன்ஃபார்மாக இதை புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருந்தீங்கன்னா ஊர்லேயே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் இன்னும் பிற வந்து அந்த எழுத்து பயிற்சி, படிக்கிற பயிற்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு யூரோப்புக்கு வாங்க. அங்கே எதுவுமே எந்த முயற்சியும் சொல்லாமல் நேராக இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான், இதை மறந்துடக்கூடாது. எப்போ உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் ஆகி இங்கே வரணுன்ற எண்ணம் வந்துருச்சோ அப்போலேருந்து நீங்கள் ஆங்கில பயிற்சியை விடக்கூடாது. நான் லைட்டாக பேசுவேன், எழுத வராது, படிக்க வராதுன்னா ஏதாவது ஒன்று வரலனாலும் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? கோட் 95ன்றது அவ்வளோதான். யூரோப் ஜேர்னியில் எல்லா டிரைவருக்கும் 2 விதமான ஒரு கண்டத்தை தாண்டிற வரைக்கும் அன்சேஃபாக இருப்பாங்க. ஒன்று வந்து VFS இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது, VFSஸை வந்து சேஃப்டியாக தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அடுத்து ஜேர்னி தான். சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம், யூரோப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கோட் 95ல் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அவங்களால யூரோப்புக்குள்ளே போக முடியும். என்ன காரணம்னா, யூரோப்புக்குள்ளே மொத்தத்துக்கு 3 சான்ஸு தான். கோட் 95 எக்ஸாமுக்கு லாகின் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு நம்ம வாய்ப்பு கேட்குறதே 3 தடவை மட்டும்தான். ஏதாவது ஒரு கண்ட்ரிக்குள்ளே 3 தடவை வாய்ப்பு வாங்கிட்டு 3லேயும் ஃபெயில் ஆகிட்டா இன்னொரு கண்ட்ரியில் போய் வாய்ப்பு எடுக்க முடியும்னு கிடையாது. டோட்டல் 29 செங்கன் யூனியன் கண்ட்ரிலையும் சேர்த்து நம்ம மொத்தத்துக்குமே 3 தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். மிஸ் ஆனால் 2வது எனி1 கண்ட்ரியில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் சரி, ஒன்று ஒவ்வொரு இடத்துல அப்ளை பண்ணாலும் சரி, இது ஒரே லாகின், ஒரே டிபார்ட்மெண்ட், நேஷனல் கோட் 95 டிபார்ட்மெண்ட்றதுனால 3 தடவை தான் அட்டன் பண்ணி பாஸ் பண்ண முடியும். 3 தடவைக்குள்ளே மிஸ் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கோட் 95 சான்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எங்கள் பேட்சில் 10 பேர் எழுதணும் மொத்தம். ஒருத்தர் பங்களாதேஷ், 2 பேர் வந்து நேபாளிஸ்ட் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 7 பேர் வந்து தமிழ் ஆளுங்க. ஓகேங்களா? எல்லாருமே பாஸ் ஆகிட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்களுக்கும் வந்து 12 நாள் சாப்பிடல கொள்ளலை. இப்போ ப்ரீவியஸ் வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்த்துருப்பீங்க. காலை சாப்பாடு வந்து பழத்தை சாப்பிட்டுக்கிட்டோம், கூட்டாக சேர்ந்து எதை கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டோம். பொழுதனையும் முழு நேரமும் படிப்பு எழுத்து இது மட்டும்தான். கிட்டத்தட்ட 12 நாள். ஆனால் கஷ்டப்பட்டதால தான் யாருமே வந்து ஃபெயில் ஆகலை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டோம். எல்லாருமே ஆவரேஜ் மார்க் 80 மார்க்கு மேலே, 100 மார்க்குக்கு நடக்குது எக்ஸாமு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 30 கேள்வி, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். 4 ஆன்சர் இருக்கும் கேள்விக்கு கீழே. 4ல் எது சரியானதோ அதை டிக் பண்ணணும். எங்களோட எக்ஸாம் மாடலை சொல்கிறேன். 2வது பார்ட்டு 40 மார்க்குக்கானது. ஒரு கேள்விக்கு 4 மார்க். இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் ஒரு 5 லைன்லேருந்து 6 லைன் வர்ற மாதிரி, பதில் வர்ற மாதிரி கேள்வி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நாம் எழுத வேண்டிய பதில் 4லேருந்து 5 லைன் வரும். அதை நம்ம ஆல்ரெடி சிலபஸில் படிச்சிருந்து ஞாபகம் வச்சு அந்த கேள்விக்கானதை அந்த 4-5 லைனில் எழுதணும்.
நாமளாக யோசித்து அந்த படித்ததை வச்சு எழுதணும். இது போல் 10 கேள்வி வந்துச்சு, 4 மார்க் கொஸ்டின். லாஸ்ட் பார்ட்டு கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடினா என்னென்னா, ஒரு ஸ்டோரி போல் ஒரு கண்டென்ட்டை சொல்லிடுவாங்க. அந்த கண்டென்ட்லேருந்து கேள்விகளாக கேட்டு வருவாங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆஸ்திரியாவிலேருந்து ஒரு கெமிக்கல் பேரல் 20 எடுத்துக்கிட்டு, நீ வந்து துருக்கி போகிற, இத்தனை டன் ஏற்றிட்டு போகிற, இத்தனை பேரல் கொண்டு போகிற, இத்தனை மணி நேரத்தில் போகிற, இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற அப்படின்ற டைட்டிலை கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ABCDEFGHன்னு ஒரு 10 விதமான கேள்விகளை கேட்பாங்க. எல்லாமே அந்த மேலே சொன்ன டைட்டில் ரிலேட்டடாக. அதுக்கு பேர் கேஸ் ஸ்டடி. ஒரு லோடை ஏற்றிட்டு ஒரு ஊருக்கு போகும்போது இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறன்ற விவரத்தை சொல்லிடுறாங்க. அது ரிலேட்டடாக வரிசையாக கேட்பாங்க. பார்டரை கிராஸ் பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ, டிஐஆர்னா என்ன, சீல்னா என்ன, அந்த நான் சொல்கிறது இங்கே உள்ள கஸ்டம் டாக்குமெண்ட் என்ன, எத்தனை மணி நேரத்தில் போவே, அதை நீ எத்தனை நாள் டிவைட் பண்ணி ஓட்டுவேன் இங்கே உள்ள ரூல்ஸ் பிரகாரம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இந்த 4.5 hours தான் ஓட்டணும், 45 minutes ரெஸ்ட் எடுக்கணுன்ற ரூல்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ இத்தனை 1000 கிலோமீட்டர் இத்தனை நாளைக்குள்ளே நீ டெய்லி எத்தனை மணி நேரம்னு ஓட்டுவ, எல்லாத்தையும் இந்த 10 சிலபஸாக கேட்பாங்க. தேர்ட் பார்ட்டில் நாங்கள் அட்டன் பண்ணதில் நாட்டுக்கு நாடு இந்த எக்ஸாம் ஸ்டைலில் மாறலாம், அவங்க கேட்குற விதத்தில் மாறலாம், யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்டில் மாறலாம். ஆனால் காமன் சிலபஸ் ஒன்று தான். ஏன்னா எல்லாருக்கும் இங்கே ஒரே அதே நேஷனல் ஹைவேஸ் தான், அதே லோடிங் தான், அதே அன்லோடிங் தான். சிலபஸ் ஒன்று தான், ரூல்ஸு ஒன்று தான், டைமிங் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் நாலேஜ், வண்டியை பற்றின நாலேஜ், இது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு கோட் 95 ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த நல்லது ஒரு காலில் சந்திப்போம். பாய்.